அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் செப்டம்பர் 30ஆம் தேதியை காண உள்ளோம். செப்டம்பர் 30ஆம் தேதி நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் அதை நற்செயல் என்றே கூறலாம். அந்த நாளை நற்செயல் என்று கூறலாம். செப்டம்பர் 30ஆம் தேதி ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு பழக்கமும் நம்பிக்கையின் நேரடி விளைவு. உண்மையின் மீதான நம்பிக்கையால் மனிதர்கள் பிழையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். நாம் உண்மையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் மனிதர்கள் பிழையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் என்று பயந்துள்ளார். தூய்மையாலும் நிறைவாலும் நம்பிக்கையின் மூலம் அவர்கள் பழிவினையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். நல்ல நம்பிக்கையால் அவர்கள் தீமையிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் என்று. ஏனென்றால் ஒவ்வொரு நம்பிக்கையும் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. ஒரு செயலின் மீதான நமது நம்பிக்கை நின்றுவிட்டால் நாம் அதை ஒட்டி கொள்ள முடியாது. நற்செயலை பழக்கமாக்கு. நாம் அதனுடைய நம்பிக்கை நிற்காமல் எந்த விதமான செயலும் நற்செயலாக இருந்தால் தொடர்ந்து நாம் கடைபிடிப்போம். நற்செயலினை கடைபிடிப்போம். ஒவ்வொரு எண்ணமும், செயலும், பழக்கமும் நம்பிக்கையின் நேரடி விளைவு என நாம் இந்த செப்டம்பர் 30ஆம் தேதி ஜேம்ஸ் அலன் வகுத்த அந்த செப்டம்பர் 30ஆம் நாளை குறிப்பிடலாம். What he says in English on 30th, just I want to say, in simple word we can say deed, direct, essential, effective deal. We can say direct, essential, effective deal. Every thought, every act, every habit is the direct outcome of belief. Men are saved from error by belief in the supremacy of truth. We are saved from sin by belief in holiness or perfection. We are saved from evil by belief in good, for every belief is manifested in the life. Whenever our belief in a thing ceases, can no longer cling to be or practice it. What he says on September 30th. This weekend, I just conclude the talk on September 30th with a single word in English, deed. தமிழில் நாம் ஒரு சொல்லில் நற்செயல். ஒவ்வொரு எண்ணமும், நமது செயலும், நமது பழக்கமும் நம்பிக்கையின் நேரடி விளைவு. இதனால் நற்செயலை நாளும் பழக்கமாக்குவோம் என கூறி இந்த செப்டம்பர் 30ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.